சென்னைவாசி மக்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். 2024 பள்ளிக்கரணையில் ஏரியில் வீடை கட்டி அந்த பூர்வாங்க அப்பார்ட்மெண்ட் ஏரியில் எத்தனையோ ஜனங்க கோடிக்கணக்கில் அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஏரியை மடக்கி அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக போட்டுட்டாங்க. அதே போல் இப்போ 200 ஃபீட் ரோடு வேலு காலேஜ் பக்கத்தில் நிறைய ஐடிஏ அது இதுன்னு வந்துட்டு காசா கிராண்டுன்னு போட்டு இப்போ பெரிய அப்பார்ட்மெண்ட்டை அந்த பின்னாடி கட்டிகிட்ருக்குறாங்க, ஏரியில் கட்டிகிட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் எப்படி இந்த சென்னையில் இருக்கிற ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்காரங்க எப்படி இதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஏரிக்கரையை போய் ரெஜிஸ்டர்னு போட்டு அவங்க பேரில் கொடுக்குறாங்க. அதே போல் திருமுடிவாக்கத்தில் ஒரு ஏரியில் இன்றைக்கி காசா கிராண்ட் மீடியான்னு போட்டு இன்றைக்கி ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு கட்டிகிட்ருக்குறாங்க ஏரியில். அதுக்கு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. இனிமேல் வரப்போகிற காலத்தில் சென்னையில் தண்ணி கிடைக்காம நம்ம போகிற யூரின்லேயே நம்ம போகிற பாத்ரூம்லேயே தண்ணிங்களை தான் இனிமேல் க்யூர் பண்ணி நம்ம குடிக்க வேண்டிய நிலைமைக்கு இனி இந்த சென்னை வந்துடும். இன்னும் ஒரு 3 வருஷத்தில் தண்ணி கிடைக்காம நம்ம கஷ்டப்பட போகிறோம். ஏன்னா ஏரிக்கரையில் எல்லாத்துலேயுமே வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா அதிகாரிகள்கிட்ட லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு அவங்கவுங்க ஏரிக்கரையை பட்டா போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க பெரிய பெரிய ஆளுங்களுக்கு. இன்றைக்கி இந்த சென்னையில் இன்னி தண்ணி கிடைக்காம நம்ம கஷ்டப்படுறோம். போன வருஷம் 2024 மழையில் எவ்வளோ வேதனைப்பட்டோம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தும் இன்னமும் அதே தான் நம்ம மக்கள் இன்னும் அதிகமாக வேதனைப்பட போகிறோம். ஓட்டு போடுற அன்றைக்கி நமக்கு கையில் ஒரு கோட்டுறோம், ஒரு 500 ரூபா கொடுத்தா உடனே போய் ஓட்டை போட்டுடுறோம். ஆனால் அதற்கு பின்னாடி வர விளைவுகளை யாருமே பார்க்குறது கிடையாது. நம்ம பின்னாடி நம்ம ஜென்ரேஷன்னு நம்ம குழந்தைகள் எப்படி இருக்கு, நம்ம பேர பிள்ளைங்கள் எப்படி இருக்குன்னு நினச்சி தயவுசெய்து இனிமேல் ஓட்டு போடுங்க. நிறைய அதிகாரிங்க இன்றைக்கி கட்சிக்காரங்க எல்லாருமே சண்டை போட்டுக்கிறது, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ எப்படி இருக்கிற, நீ இதை பண்ணுற நான் அதை பண்ணுறேன், என்னை வந்து பார்க்குறியா, நீ என் ஒரு செங்கலை கூட பிடுங்க முடியாதுன்னு சொல்லி நம்ம உதயநிதி ஐயா சொல்கிறாங்க. துணை முதல்வர் நம்ம பாரதிய ஜனதா கட்சியுடைய இவரை பார்த்து சொல்கிறாங்க. இப்படி இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்களும் தெரியல. மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன வேணும், மக்கள் எது கஷ்டப்படுறாங்க, நம்ம ஏரியில் வீடை கட்டுறாங்களே, ஏரியில் அப்பார்ட்மெண்ட்டு போடுறாங்க, இதையெல்லாம் தடுக்கணுமேன்றது எந்த ஒரு அதிகாரியும் இதுக்கு ஸ்டெப் எடுக்கலை. இதை ஆக்ஷன் எடுக்காமல் அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் பட்டா போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது நம்ம ஏழை மக்களை நம்ம படுற கஷ்டம் யாருக்குமே தெரிய மாட்டேது. தயவுசெய்து மக்களை விழித்திருங்க. இனிமேல் ஓட்டு போடும்போது பார்த்து ஓட்டு போடுங்க. இதுதான் உங்களை ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இந்த கட்சிக்காரங்க நான் பெரியவனா நீ பெரியவனா, நீ என்ன சொத்து சேர்த்துருக்க, நீ என்ன சொத்து சேர்த்துருக்கிறேன்னு தான் சண்டை போட்டுட்ருக்குறாங்களே தவிர மக்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு தண்ணி இல்லையா, ரோடு எப்படி இருக்குது, மக்கள் எப்படி போவாங்க, நான் இந்த ஸ்டாலின் ஐயா முகாம்னு ஒன்று போட்டாங்க. அந்த முகாமில் நானும் என் மனைவியும் போய் ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்தோம். ஃபார்ம் எழுதி கொடுத்து யார் என்னன்னு விசாரித்தாங்க. விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய இது நிராகரிக்கப்பட்டது, உங்களுடைய இது சரியில்லைன்னு இந்த மாதிரி முகாமை போட்டு எலெக்ஷன் வர்றதுனால முகாமை போட்டு எல்லாத்தையும் வாங்கி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாருடைய ஃபார்மையும் நிராகரிக்கப்பட்டதுன்னு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு தயவுசெய்து பாருங்கய்யா. நீங்கள்லாம் நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு இன்னமும் இல்லை. நம்ம பேர பிள்ளைங்க நம்ம பையனுங்கள்லாம் இன்னும் எப்படி வாழ போகிறாங்கன்ற இல்லாமல் நம்ம இருக்கிறோம். நம்ம வாழ்ந்து போயிட்டு விட்டோம். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள். இவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சு யார் வீட்டு அப்பா வீட்டு காசு இல்லையான்னு கேட்டார் நம்ம ஐயா உதயநிதி துணை முதல்வர். ஆனால் இன்றைக்கி யார் வீட்டு காசில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு விழான்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. பேனாவுக்கு நூற்றாண்டு விழான்னு வச்சுருக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் நூற்றாண்டு விழா, கலைஞருக்கு கலையரங்கம், கலைஞர் விளையாட்டு திரையரங்கம், கலைஞர் மியூசியம் இப்படித்தான் வருதே தவிர இது யார் வீட்டுக்கு ஆசையா, இது யார் நம்ம போட்ட பணத்தில் நம்ம கட்டுற எலக்ட்ரிக்கல் இது நம்ம கட்டுற வரி பணம் இதுதான் இங்கே போயிட்டுருக்குது. தயவுசெய்து மக்களே விழித்திருங்கள்.